திரையில் இருக்கிற இந்த கமெண்ட்டை பார்த்தீங்களா? நலீஃப் சக்கீல் சகோதரர் கேட்டிருக்கார் ஒரு கேள்வி. என்னென்னா, டேய் தமிழ் சத்தம், பணியாரத்துக்கு தமிழில் என்னடா சொல்கிறதுன்னு கேட்டிருக்காரு. உண்மையிலே நான் அவரை மதிக்கிறேன். என்னென்னு சொன்னால், அவர் தெரியாத ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏனெண்டா தெரியாதானே கேட்டிருக்காரு. அதனால் இப்போ பணியாரம் அப்படின்னு சொன்னால், இப்போ பலகாரம் பணியாரம் அப்படின்னு ரெண்டு இருக்குது, தெரியும் தானே? அது என்னென்னு முதல்ல விளங்கி கொள்ளணும். பலகாரம்னு சொன்னால் பல என்று சொன்னால் நிறைய, ஆகாரம் என்று சொன்னால் உணவு, விளையாட்டு தானே? அப்போ பல ஆகாரம்னு சொன்னால் நிறைய உணவுகள், அதாவது பழம், என்னது முறுக்கு, மற்றது இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியாப்பட்ட அந்த உணவுகள் நிறைய இருக்கும்போது, பலவிதமான உணவுகள் சேர்ந்திருக்கும்போது பல ஆகாரம், பலகாரம்னு சொல்லுவோம். ஆனால் கையால் பண்ணு, அதாவது கையால் பண்ணி அப்படி தட்டி 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 கையாலேயே பண்ணி அது பொரித்தோ இல்லை அவித்தோ எடுக்கிற உணவுக்கு நாங்கள் சொல்கிறது பணியாரம் அப்படின்னு சொல்கிறது. அது பண்ணிய ஆகாரம், அதாவது கையால் பண்ணிய ஆகாரம் பணியாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது பலகாரத்துக்கும் பணியாரத்துக்கும் வித்தியாசம் விளைஞ்சி தானே. இப்போ பணியாரம் அப்படின்றது தமிழாண்டு கேட்டால், ஆகாரம்ன்றது சமஸ்கிருத சொல். எனவே ஆகாரத்துக்கு தமிழில் என்ன சொல்கிறது? உணவு அப்படின்னு சொல்கிறது. அப்போ செய்கிறது, பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது? செய்தல், பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பண்ணுணவு அல்லது செய்யுணவு அப்படின்றது தான் பணியாரத்துக்கு தூய தமிழ். விளைச்ச சகோதரம், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. உண்மையிலே நான் உங்களை மதிக்கிறேன். ஒரு தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் உங்களுக்குள்ளே இருந்திருக்குது. உங்களை நான் மதிக்கிறேன். நீங்கள் இதில் கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனவே உங்களுக்கு இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். சகோதரத்துவம் ஓங்கி ஒலிக்கட்டும். தமிழ் சத்தமும் எல்லாரிடத்துலையும் ஓங்கி ஒலிக்கட்டும். நான் உங்களுக்கு சரியான பதில் தந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சகோதரம்.